சவுத் இந்தியன் பேங்கை பத்தி நிறைய வாட்டி வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ இப்பவும் சவுத் இந்தியன் பேங்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. அது வந்து என்ன மாதிரியான அப்டேட் அப்படின்னா இவங்களோட ஃபியூச்சர் பிளான் எதை நோக்கி போக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனி வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்றதுல இருந்தே வந்து வந்துடலாம். ஸோ வந்து இதுல A to Z வந்து இந்த கம்பெனி வந்து பாத்திரலாம். இந்த கம்பெனி எப்போ இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னா 1929 வந்து இன்கார்பரேஷன் வந்து பண்ணிட்டாங்க. அப்படின்னா இப்போ இந்த 2029 வந்தது அப்படின்னும் போது 100 வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 97th இயர்ல வந்து இருக்காங்க. சொன்ன 3 வருஷம் தான் 100 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கம்பெனியை. இந்த கம்பெனி எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா திருசூர்ல தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அதாவது கேரளா தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல இந்த கம்பெனி எத்தனை பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கோஆபரேட்டிவா வந்து ஆரம்பிச்சாங்க. கோஆபரேட்டிவ்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான். தனி ஃபவுண்டர்ஸ்ன்றவங்க யாரும் கிடையாது. அப்போ ஒருத்தவங்க வந்து இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இது குரூப் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் மூலமா சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் வந்து இல்ல, ப்ரொமோட்டர்ஸ் வந்து இல்ல அப்படின்னா நம்ம சிஓ தான் வந்து அனலைஸ் பண்ணோம். சரி, இது வந்து 1929 ஆரம்பிச்சிட்டாங்க. 1941ல தான் அவங்க வந்து புது பிரான்ச் வந்து ஓபன் பண்றாங்க அவுட் சைட் த கேரளால. அதுவும் கோயம்புத்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து ஓபன் பண்றாங்க 1941ல. 1946ல ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் கேரளா பிரைவேட் செக்டர் பேங்கா வந்து இருந்தாங்க. 1946ல ஆர்பிஐல செகண்ட் ஷெட்யூல்ல வந்து லிஸ்ட் ஆனதுல. ஸோ அப்போ வந்து ஆர்பிஐ கிட்ட செகண்ட் ஷெட்யூல் லிஸ்ட் ஆகுதுல பெரிய விஷயம். அது ஃபர்ஸ்ட் கேரளா பேங்கா இந்த கம்பெனி தான் போய் லிஸ்ட் ஆனாங்க. 1957ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் பிரைவேட் பேங்கா வந்து ஷெட்யூல் ஆகுறாங்க. எதுல அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் வாங்குறதுக்காக ஷெட்யூல்மெண்ட் ஆகுறாங்க. அப்படின்னா பிரைவேட் பேங்கா ரன் பண்றதுக்கான ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் வந்து 1957ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா வாங்குறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் கேரளா பிரைவேட் செக்டர் பேங்கா வந்து வாங்குறாங்க.